அன்புக்குரிய சகோதரர்களே, வேதம் என்றால் என்ன இருக்கக்கூடாது என்றால் முரண்பாடு இருக்கக்கூடாது. முரண்பாடு இருந்தாலும் வேதமா கருதாது. கடவுளுக்கு பலவீனம் இருக்கக்கூடாது ஒண்ணு. அப்புறம் கடவுளை சொல்ல வந்தவர் தன்னை கடவுள் என்று சொல்லி பலவீனத்துக்கு உட்பட்டவராக இருந்தால் அவரும் கடவுளாக இருக்க முடியாது. வேதங்களில் கலவி இருக்கக்கூடாது அசிங்கமான முறையில. அதே மாதிரி முரண்பாடு இருக்கக்கூடாது. அதை போட்டு முரண்பாடுக்கு மேல முரண்பாடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுவும் என்ன செய்யும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடும். ரோமர்ல 3வது அதிகாரம் 4லேருந்து 7 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, தேவனே சத்தியர் எந்த மனிதனும் பொய்யர், நான் மனுஷன் பேசுகிற பிரகமாய் பேசுகிறவன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்னுடைய பொய்யினால் தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்க துண்டுமானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவேன். அதாவது இதுல என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய பேரை சொல்லி பொய் பேசிக்கொள்ளலாம். தேவன் சத்தியர், எந்த மனிதரும் பொய்யர், மனுஷன் பேசுகிற பிரகமாய் பேசுகிறவன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்னுடைய பொய்யினால் தேவனை சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடவுள் பேர்ல பொய்களை அடிச்சு விடுங்க என்று ரோமர்ல சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, தேவன் பேர்ல மகிமை உண்டாகும்னா நீங்க கூட குறைச்சி கடவுள் பேர்ல கொஞ்சம் பொய்ய சொல்லிக்கிறீங்க, கை சிறக்க உள்ள விட்டுக்கிறீங்கன்னு சொல்லி ரோம் எழுதி வைத்திருக்குது. இதுலக்கு என்ன பதில் சொல்றீங்க? அழகா தெளிவா சொல்லிட்டேன். என்னுடைய பொய்யினால் தேவனை அவருக்கு சத்தியம் மகிமை உண்டாகுவதற்காக பொய்களை பேசிக்கொள்ளுங்கள். பொய்யினால் தேவனை என்ன செய்யுங்க, சத்தியமா விளையாண்டுக்கிறீங்க, சத்தியத்துல நீங்க பொய் அடிச்சு விட்டுக்கிறீங்க, அள்ளி வீசுங்க என்று இதுல சொல்லப்படுது. இது பவுல் வாக்கு மூலம் தர்றார், பச்சையாக ஒப்புக்கொள்கிறார். இதுல புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக புனித வேதம் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன பதிலை நீங்க சொல்றீங்கிறதையும் சொல்லணும். விக்கிரங்களை பலிப்பிடதற்கு இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விசுவாசிகளாக புறஜாதிகள் விலகி இருந்தும் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை பற்றி தீர்மானம் அவர்களுக்கு எழுதினோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்ந்து கொண்டு மறுநாள் அவர்களோடு நானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து சுத்திகரிப்பு நாட்கள் அப்பொழுது நிறைவேறும் என்றார். ஒவ்வொரு காலம் அப்பொழுது பலி செலுத்தப்படும் என்று தெரிவித்தேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 20லேருந்து 26 வரைக்கும் இது என்ன சொல்லுதுன்னா, விக்கிரங்களுக்கு பலிப்பிடம் எதற்காக சிலை இந்த மாதிரி இருக்குல்ல, சிலைகளும் விக்கிரங்களையும் நெருக்கொண்டு செத்ததற்கு சமம், அதை நீங்க ஏன் வைக்கிறீங்க, இது மனித கற்பனையில உண்டானது என்று அது சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் ஆனா அதை பயன்படுத்துறாங்க. இப்படி முரண்படுது பாருங்க. அதை வைக்காதீங்கிறது இங்க வைக்கிறாங்க. அப்ப இது இறைவேதங்கிறதுல என்ன ஆகுது, ஒரு குழப்பம் வருது. நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற வசனத்தோடு ஒன்று கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. தெளிவான வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம். அதாவது நான் உனக்கு விதியாக்கின்ற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, அதனோடு கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம். உபாகமும் 12வது அதிகாரம் 32வது வசனம். அதான் வசனத்தை கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு மன இச்சையை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுன்னு கட்டளை இருக்கு. உபாகமம் மோசைக்கு வந்த வேதத்துல இருக்குது. அதை இவங்க எல்லாரும் நீங்க கடைபிடிக்கக்கூடிய வேதம். ஆனங்க கூட்டுறீங்க குறைக்கிறீங்க. ஒன்று இருக்கிற ஒரு சட்டத்தை சொல்றீங்க, ஆனா நீங்க கடைபிடிக்கிறதே கிடையாது. விக்கிரங்கள் இருக்கக்கூடாதுன்னா விக்கிரங்களை வச்சுதான் நீங்க என்ன செய்வீங்க, கடவுளாக அதை வழிபடுறீங்க. வசனங்களை கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது. கடவுள் பேரில் மகிமை உண்டாக்குறேன்னு சொல்லி பொய்களை சொல்லக்கூடாது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, பொய்களை அடிச்சு சொல்றீங்க. உபாகமம் நான் உங்களுக்கு கற்பிக்க வந்தவன், வசனத்தை கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது, மன இச்சைகளை சொல்லி வேதத்தை நிரப்பக்கூடாது, இருக்கிறது தான் கரெக்டாக சொல்லணும் என்று சொல்லப்பட்ட வேத நூல்ல அடிச்சு விடப்பட்ட செய்திகள் இருக்கிறது. அதுக்குண்டான வசனங்களுடைய நம்பரை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், நம்ம சொல்லிட்டோம். அப்போ பரிசுத்த நகரத்தில் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். கரெக்டா எந்த தீர்க்க தரிசியா இருந்தாலும் கரெக்டான முறையில நம்ம என்ன செய்வோம், சத்தியத்தை போட்டு விடுவோம். சுவிசேஷம் 22வது அதிகாரம் 19வது வசனம். எழுதப்பட்டவைகளை தான் நீங்க என்ன செய்யணும், சொல்லணும் என்று சொல்லுது. ஆனா கத்தோலிக்க வேதமா இருக்கக்கூடியவர்கள் இதுல ஒரு விசேஷமான ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளணும். கத்தோலிக்கர்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா அவருங்கள்ட்ட 46 ஆகமங்கள் இருப்பது காணலாம்.
அதே மாதிரி புரோட்டோஸ்டண்ட் பைபிள் வந்து இருக்குது பழைய ஏற்பாடு. அதுல 39 ஆகமங்கள் மட்டுமே இருக்குது. 7 ஆகமங்கள் வித்தியாசப்படுகிறது. என்ன மாதிரி ஆகமம்? இது வந்து கத்தோலிக்கருடைய எப்படி வருதுன்னு கேட்டோன்னா, அந்த ஆகமம் தோபியாஸ் ஆகமம் 297, யூதியத் ஆகமம் 346, ஞான ஆகமம் 439, சிராக் ஆகமம் 1589, பாரூக் ஆகமம் 213, முதலாம் மக்கபே ஆகமம் 928, இரண்டாம் மக்கபே ஆகமம் 558, மொத்த வசனங்கள் 4370. இதுதான் கத்தோலிக் பிரிவுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட ஆகமங்கள்ல வரக்கூடியது. இதே ஆகமம் என்னன்னா 7 இந்த ஆகமங்களும் எதுல வருகிறது என்றால், அந்த இன்னொரு பிரிவாக அவர்கள் சொல்லக்கூடிய புரோட்டோஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு இடத்துல அவங்களுடைய ஆகமம் வருது. அதுல அவங்க ஆகமத்துல வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டோன்னா, இது 4370 வசனங்கள் வருகிறது ஆகமம். இவை தவிர அரைகுறையாக வித்தியாசப்படும் 7 ஆகமங்கள் உள்ளன. அந்த 7 ஆகமங்கள் எப்படி வருது என்று கேட்டால், தானியேல் என்று சொல்லக்கூடிய ஆகமம் பைபிள்ல இருக்குது. அதாவது புரோட்டோஸ்டன்ட்களின் பைபிள்ல, கத்தோலிக்கர்ல இல்லாத அதே ஆகமத்துல அவங்கள்ட்ட இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, 13வது அதிகாரம் 43வது வசனங்கள் கொண்ட 14வது அதிகாரம், அதாவது மொத்தம் 107 வசனங்கள் புரோட்டோஸ்டன்ட் பைபிள்களில் காணப்படவில்லை. அதாவது 107 வசனம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய 4370 நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. கத்தோலிக்கர் சொல்லக்கூடிய இப்ப வாஸ்து காட்டினோம்ல தோபியாஸ் ஆகமம் சொல்லி 7, அதுல 4370 இருக்கு. ஆனா அவர்களுடைய புரோட்டோஸ்டன்ட் அந்த பைபிளில் சொல்லக்கூடியது 4370 இல்லாமல் 107 வசனங்கள் சேர்க்கும் பொழுது 4470 வசனங்கள் வித்தியாசப்படுகின்றன. அதாவது கத்தோலிக்கல்ல குறைக்கப்படுகிறது, புரோட்டோஸ்டன்ட்ல ஏத்தப்படுகிறது. 107 வசனங்கள் கூடுது. இது ஏன் முரண்பாடு வருகிறது? 30 வசனங்கள் ஒவ்வொரு இடத்துல 30, 67 வசனங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டு என்ன ஆகுது? டோட்டலா 4554 வசனங்கள் வித்தியாசப்படுகிறது. எங்க? புரோட்டோஸ்டன்ட்டுக்கும் கத்தோலிக்கர் வசனங்களுக்கும் இப்போ வாசித்து காட்டின ஆகமங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டனா, 4554 வசனங்கள் புரோட்டோஸ்டன்ட், கத்தோலிக்கருக்கு 4370 வசனங்கள். இது ஒரு வித்தியாசம் வந்து இருக்கிறது. இதுவும் நமக்கு வியப்பாக இருக்குது. இது வந்து அவங்க ஏன் குறைச்சிங்கன்னு இவங்க கேட்கல, இவங்க ஏன் கூட்டினீங்கன்னு அந்த குரூப்பு கேட்கல. ஏன் கேட்கல? ஏன்னா அவங்களுடைய கூட்டல் குறைத்தல் என்பது காலங்காலமாக நடந்துட்டு இருந்தாதான் கேட்க மாட்டாங்க. அப்ப நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அதை பத்தி அவங்க கவலைப்படவும் இல்லை. புரோட்டோஸ்டன்ட் என்ன கேட்கல, ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஏன் நீ அப்படி வச்சிருக்கன்னு கேட்கல. கத்தோலிக்கர் வந்து உண்மை என்றால் நீங்க ஏன் இப்படி வச்சீங்க, ஏன் கூட்டி வச்சிருக்கீங்க வசனத்தைன்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள என்ன வரல, எந்த ஒரு முரண்பாடும் வரல. 16 அதிகாரங்கள் வந்து என்ன இருக்கு? முரண்பாடுகளாக இருக்கிறது வசனங்கள்ல. அப்போ 4652 வசனங்கள் நீக்கப்பட்டு புரோட்டோஸ்டன்ட் எப்போது தோன்றினார்களோ அப்போதுலேருந்து என்ன இருக்குது? இயேசு 1600 ஆண்டுக்கு பிறகு தோன்றிய இந்த பிரிவினர் இவ்வளோ பெரும் எண்ணிக்கையில் வசனங்களை எப்படி நீக்க முடிந்தது என்று கேள்விக்குறியா கேட்கிறாங்க. 600ஆம் ஆண்டுல தான் யார் வர்றாங்க? இந்த புரோட்டோஸ்டன்ட் வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க இருக்கிறாங்க, கத்தோலிக்கர் இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து அவங்க வேத நூல்ல வந்து சில வசனங்களை குறைக்கிறாங்கன்னா இவங்க ஏன் குறைச்சிங்கன்னு ஏன் கேள்வி கேட்கல. 2 கூட்டம் இருக்கிறாங்க, 2 பிரிவினர் இருக்கிறாங்க. ஏன் நீ வசனத்தை கூட்டின, நீ ஏன் வசனத்தை குறைச்சேன்னு சொல்லி வேத நூல்ல கேள்வி கேட்கல. ஏன் கேட்கலன்னு கேட்டா, காலந்தொட்டு அவங்க இந்த மாதிரி செய்தியை சேர்ந்து வர்றாங்க. இந்த வசனங்கள் கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது இருக்கு. இப்போ விளையாட முடியாது, ஏன்னா இப்போ எல்லா இடம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த 2 பிரிவினர்கள், கத்தோலிக்கரும் புரோட்டோஸ்டன்ட்களுக்கும் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட ஆகமங்களில் ஒரு 200க்கு 300க்கு மேற்பட்ட வசனங்கள் குறையுது, கூடுது. ஆகமங்கள் நீக்கப்படுகிறது, சேர்க்கப்படுகிறது. அப்படி இருக்கிறதுனால அது ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப வாசித்த அந்த ஆகமங்களை நீங்க தான் சொல்லணும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பொறுத்த வரைக்கும் முதல் மனிதன் தனியாக உண்டாகப்பட்டிருந்த ஞானமே அவனை காத்து வந்தது, அவனை பாவத்தில் இருந்து விடுபட்டது. ஞான ஆகமம் 10வது அதிகாரம் 1வது வசனம். அதாவது முதல் மனிதன் தனியாக உண்டாக்கப்பட்டு இருந்தான், ஞானமே அவனை காத்து வந்தது, அவனை பாவத்திலிருந்து விடுவித்தது. அதாவது அவன் செய்த பாவம் அவனே விடுவித்தது என்று ஞான ஆகமம் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது.
நீங்க என்ன சொல்றீங்க, முதல் மனிதன் பாவம் செய்தார், அதனால இயேசுநாதர் சுமக்க வந்தார். நீ அது இல்லைன்னு சொல்லி இந்த வசனம் வந்து சுட்டி காட்டுது. சரிங்களா? அதையும் சொல்லியாச்சு. 2 வேதங்களுக்கு மத்தியில முரண்பாடு இருக்கிறதையும் என்ன செய்யாச்சு, நாம சுட்டி காட்டியாச்சு. இது நீக்கப்பட்டிருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது. சில ஆகமங்கள்ல 100 வசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறது. சில வசனங்கள்ல 10 இப்படி கண்டு கண்டு என்ன செய்யுது, வித்தியாசமாக வருகிறது. இது வந்து உங்களுடைய அடுத்த முரண்பாடுகள்ல முக்கியமான ஒண்ணு. அதை நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கிறணும். அடுத்து வந்து நீங்க ராஜ்யத்தை சுவிசேஷத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுங்கன்னு ஒரு வேதத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நூல்லையே இருக்குது, உங்க நூல்லையே. அது எங்க என்று எல்லாரும் கேட்கறாங்க. அந்த மூல நூல் எங்க? இப்ப எழுதப்பட்ட நூலை நீங்க காட்டக்கூடாது. மூல நூலை வைத்து இயேசுநாதர் ஒரு பிரசங்கம் செய்தார் அல்லவா, அந்த நூலை நீங்க எடுத்து காட்டினீங்கன்னா அதுல கரெக்டா இருக்கும். நீங்க அந்த நூலை வந்து இருட்டடிப்பு சேர்ந்துட்டு நீங்க ஒன்னை வந்து பவுலை வைத்து பிற்காலத்தில் வந்த மனிதர்களை வைத்து எழுந்ததுனால தான் என்ன ஆயிட்டு, இந்த முரண்பாடுகள் எல்லாம் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு சாதகமானதை சேர்த்தீங்க, பாதகமானதை என்ன செய்துக்கிட்டீங்க, நீக்கிக்கிட்டீங்க. இதுதான் அதோடைய முக்கியமான விஷயம். இது உதாரணத்துக்கு இயேசு சொல்றாரு பாருங்க. இயேசு கலிலேயாவில் எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபசெய்தி சொல்லி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மத்தேயு 4வது அதிகாரம் 23. அவர் கையில வச்சு ஒரு இதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு நூலை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவர் கையில ஒரு வேதத்தை வச்சிருந்தாரு. அது எங்க? அதை வச்சே நீங்க பிரசங்கம் பண்ணலாமா? நீங்க ஏன் புதுசா ஒரு ஆளுங்களை வைத்து எழுதா? இதுக்கு உங்களுக்கு பைபிள்ல என்னது இருக்கு, சான்று இருக்கு. இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் வேதத்தை வைத்து பிரசங்கித்தார். மார்க் 1வது அதிகாரம் 14வது வசனம். காலம் நிறைவேற்றிவிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த சுவிசேஷம், இந்த வேதத்தை விசுவாசியுங்கள், நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மார்க் 1வது அதிகாரம் 15வது வசனம். இப்ப இயேசு பற்றி எழுதிய மத்தேயு, மார்க்கு, யோவான், இதுல எல்லாம் என்ன இருக்கு, பிரசங்கம் பண்ணினார். ஒரு வேதத்தை வைத்து அவர் என்ன செய்வார், தேவனுடைய புத்தகம் என்று ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று பெயர் பெற்றது. அந்த வேதம் எங்கை? இதான் கேள்வி. இப்ப நம்ம வேதத்துடைய முரண்பாடு சொன்னோம். நூற்றுக்கணக்கான வசனங்கள் முரண்பாடு வருகிறது. ஆனா வசனங்களை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லி உபாகமத்துல நம்ம வசனங்களை படிச்சியும் காட்டிட்டோம். இயேசுநாதரை பத்தி நீங்க புதுசா ஒரு புஸ்தகம் எழுதி கொண்டு வர வேண்டாம். ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது வேத நூல். வேத நூல் என்று சொல்கிறீர்கள், வரலாறு இல்லை. வரலாறுனா ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் வரலாறை எழுதுவாங்க, அவர் அப்படி வாழ்ந்தார் இப்படி வாழ்ந்தார். வேத நூல் என்று சொன்னால் கடவுள் வந்து அந்த மனிதர் வாழுங்காலத்திலே பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அப்ப அவர் பூர்த்தி பண்ணி கொடுக்க போய் தான் ஒரு வேதத்தை வைத்து நான் ராஜ்யம் சுவிசேஷத்தில் ராஜ்யத்தை பிரசங்கித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது முழுமையாக ஒரு புஸ்தகம் இருந்தால் அந்த புஸ்தகத்தை நீங்க ரிலீஸ் பண்ணி அதையே கொடுத்துடலாம். அந்த வேதம் எங்க போச்சு? கையாடல் பண்ணதா, இருட்டடிப்பு பண்ணதா என்று தெரியாது. அப்போ $1 மில்லியன் கேள்வி. அதை உலக அரங்குல பெரிய மதமாக இருக்கக்கூடியவர்களுடைய வேதம் எங்கை? அந்த வேதம் எங்க போனது? என்ன செய்தீர்கள்? அப்போ இல்லை. அப்போ அது இல்லாத போன காரணத்தினாலதான் இப்படி உங்களுக்கு ஏன் முரண்பாடு வருதுன்னா, நீங்களால் கைச்சரக்கை திணித்து எழுதுனதுனால அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமோ மாட்டிக்கிட்டீங்க. அதுதான் காரணம். அப்ப இந்த முரண்பாடான விஷயத்துக்கு என்ன செய்யணும் சொல்லணும், இது முரண்பாடு, வேதத்தில் முரண்பாடு இருக்கக்கூடிய நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ முரண்பாடை களைந்து அதில் இருக்கக்கூடிய பதிலையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, அதுக்கும் ஒரு பதிலை தாருங்கள். அதான் அதுக்கு உண்டான பதில்.